பல விதமான முறைகள்ல தினமும் ஃபாஸ்டிங் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மள பல பேருக்கு நம்ம செய்யற ஃபாஸ்டிங் சரியாதான் வேலை செய்தா அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா? நீங்க செய்யற அந்த ஃபாஸ்டிங் உங்க உடம்புல சரியான முறையில தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு காணொளியில பார்க்க போறோம். ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதே உங்களுடைய உடம்புக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிரேக் தான். நீங்க ஃபாஸ்டிங் செய்யும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரத்துல தான் உங்க உடம்புல சேர்ந்திருக்கிற கொழுப்புகள் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து தன்னுடைய செயல்பாட்டிற்கு தேவையான சக்தியை உடம்பு எடுத்துக்குது. பலவிதமான நபர்களும் பலவிதமான ஃபாஸ்டிங்கை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. நீங்க எந்த விதமான ஃபாஸ்டிங்கை செஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க செய்யற ஃபாஸ்டிங் சரியாதான் உங்க உடம்புல வேலை செய்தா அப்படிங்கறத ரொம்ப எளிமையா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த 5 அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல முதலாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபாஸ்டிங் பண்ண ஆரம்பிச்ச பின்னாடி உங்களுக்கு முதல்ல வர பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசி ரொம்ப அதிகமா எடுக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு பசி ரொம்ப எடுக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க பயப்பட வேணாங்க. அது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம்தான். ஏன்னா எப்பவுமே நீங்க சாப்பிட்டாதான் நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்க உடம்பு அது வரைக்கும் பழகி இருக்கும். ஆனா உங்களோட ஃபாஸ்டிங் சரியான முறையில வேலை செய்யுது அப்படின்னா உங்களுக்கு அந்த பசி நல்லாவே கண்ட்ரோல்ல வர ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப அதிக பசினால நீங்க ரொம்ப சோர்வா இருப்பீங்க இல்லைங்களா, அது குறைஞ்சு அந்த பசியை உங்களால ஏத்துக்க முடியிற ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைக்கு உங்க உடம்பு மாறும். சரிங்க, இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது தான் கிரெலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹங்கர் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹார்மோன் சுரக்கும் அளவை இந்த ஃபாஸ்டிங் குறைக்குது. இதனால உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பழக ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பசி எடுத்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு நீங்க எப்போதுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு கண்டிப்பா பசி எடுக்குங்க, நான் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஃபாஸ்டிங் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாரம் இல்ல ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க சாப்பிடாமையே இருந்தா கூட உங்க உடம்புக்கு நல்லாவே சக்தி இருக்கும். நீங்க நல்லா சுறுசுறுப்பா நீங்க செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். உங்களுக்கு பசியே இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. பசி இருக்கும், ஆனா அதை உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுல அந்த பசி இருக்கும். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்களுடைய உடம்பு அதுக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய முதல் அறிகுறி இதுதான். சரிங்க, இப்போ 2வது அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், நம்மளும் நல்லா சோர்வில்லாம இருப்போம் இல்லைங்களா. இதுல 2வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, நாள் முழுக்கவே நீங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, உங்க உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். பல பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம உடம்பு ரொம்பவே சோர்வாயிடும், அதனால வேலைகள் எல்லாம் செய்யறது கூட ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க செய்யற ஃபாஸ்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க உடம்போட எனர்ஜி குறையாதுங்க, அது ஸ்டேபிளா தான் இருக்கும். இது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது உங்க உடம்புல சேர்ந்திருக்கிற அந்த கொழுப்பை உங்களுடைய உடம்பு எப்படி உபயோகப்படுத்திக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெட்ரோல் தேவை இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த பெட்ரோல் இருந்தால் தானே கார் வேலை செய்யும். அதே மாதிரி இப்போ உடம்புக்கு உணவு எப்பவுமே முக்கியம். ஆனால் உணவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது உங்கள் உடம்பு என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே சேர்ந்திருக்கிற கொழுப்புகள் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு எரிசக்தி மாதிரி பயன்படுத்தி உங்கள் உடலை இயக்க ஆரம்பிக்குது. நீங்க உணவு சாப்பிட்டு அதுல கிடைக்கிற சக்தியை விட உங்க உடம்புல இருக்கிற அந்த கொழுப்புகள்ல இருந்து கிடைக்கிற அந்த சக்தி உங்க உடம்புக்கு ஸ்டேபிளா இருக்கும். இதனால நீங்க ஏற்கனவே அடிக்கடி டயர்ட் ஆகக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்கன்னா, இந்த ஃபாஸ்டிங் சரியா உங்களுக்கு வேலை செய்யும் போது உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய எனர்ஜி டிராப் ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சிந்தனை நல்லா தெளிவா இருக்கும். நீங்க செய்யற வேலைகள்ல உங்களுக்கு நல்ல கவனம் செலுத்தி அதை சிறப்பா செய்யக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுது. இதனால உங்களுடைய ஃபோக்கஸும் அதிகரிக்குது.
உதாரணத்துக்கு நீங்க ஃபாஸ்டிங் செய்யறதுக்கு முன்னாடி எப்பவுமே சாப்பிட்ட பின்னாடி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும். ஆனா நீங்க ஃபாஸ்டிங் பண்ண ஆரம்பிச்ச பின்னாடி சில நாட்கள் கழிச்சு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தொடர்ந்து ஒரு வேலையில ஈடுபட்டுட்டே இருந்தா கூட அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க சோர்வடைய மாட்டீங்க. இன்னும் அதிகமான சக்தியோட அந்த வேலையை செய்வீங்க. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு அறிகுறி. இது நடக்கும்போது நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடம்பு இந்த ஃபேட் பர்னிங் மோட் அப்படிங்கிறத நல்லா அடாப்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கும். வயிறு உப்புசம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்க ஃபாஸ்டிங் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஜீரண மண்டலத்துக்கு ஒரு ஓய்வு கிடைக்குது இல்லைங்களா? இப்படி கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வு உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையானதாகவும் இருக்கு. இது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. இப்போ ஒரு சமையல் அறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எப்போதுமே சமையல் வேலை நடந்துகிட்டே இருந்தா அதை கிளீன் பண்றதுக்கான நேரம் இருக்காது இல்லைங்களா? நம்ம சமையலை முடிச்ச பின்னாடி தான் அங்க சேர்ந்து இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் கழுகி வைக்கிறது, இல்ல அந்த சமையல் அறையை சுத்தம் செய்யறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நம்மளால செய்ய முடியும். அதே மாதிரி தான் எல்லா நேரமுமே ஜீரணம் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புல நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வில்லாம அது வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது தன்னைத்தானே அதால சரி செஞ்சுக்கக்கூடிய நேரம் அதுக்கு எப்போதுமே இருக்காது. ஆனா இப்போ நம்ம அந்த ஜீரண மண்டலத்துக்கு ஒரு ஓய்வு கொடுக்கறதுனால அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நேரம் கிடைக்குது. இதனால உங்களுடைய வயிறு ரொம்ப லேசா இருக்கு. சாப்பிட்ட பின்னாடி நிறைய பேருக்கு வயிறு டைட்டா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு ஹெவினஸ் அப்படிங்கிறது நீங்க சாப்பிட்ட பின்னாடி இருக்காது. நீங்க ஃபாஸ்டிங் பண்ண பின்னாடி உங்களுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல இருக்கிற உணவு எளிதா மூவ் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப எளிமையா இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபாஸ்டிங் செய்யறதுக்கு முன்னாடி காலையில நீங்க எந்திரிக்கும் போது அப்பவே நிறைய பேருக்கு ப்ளோட்டிங் பிரச்சனை இருக்கும். வயிறு ரொம்பவே கனத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்டிங் நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்த பின்னாடி காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது நீங்கள் ரொம்ப லேசாக உணர்வீங்க. உடம்பே ரொம்ப லேசாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கணும். சரிங்க, இப்போ 4வது அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஃபாஸ்டிங் சரியான முறையில் வேலை செய்யுது அப்படின்னா உங்களுடைய தூக்கம் சரியாகும். சரிங்க, எதனால இந்த தூக்கம் சரியாகுது? ஏன்னா நீங்கள் ஃபாஸ்டிங் செய்யும் போது உங்களுடைய இன்சுலின் லெவல்ஸ் எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்குது. இரவு நீங்க தூங்குற நேரத்துல உங்களுடைய இன்சுலின் அளவுகள் ஸ்டேபிளா இருக்கிறதுனால உங்க உடம்பால இரவு நேரத்துல ரிலாக்ஸ்டா இருக்க முடியுது. இதனால நீங்க படுத்து கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அது மட்டும் இல்லைங்க, காலையில நீங்க எந்திரிக்கும் போது அதே மாதிரியே சுறுசுறுப்பா ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பீங்க. இரவு நேரத்துல நிறைய பேருக்கு இந்த மிட் நைட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு பசி எடுத்துட்டே இருக்கும். அது குறைஞ்சிடும். ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இரவு நேரத்தில் அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பசி இருக்காது. இதனால நீங்கள் நல்லா தூங்குவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஃபாஸ்டிங் உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே நல்ல பலன்களை கொடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய இன்னொரு அறிகுறி தான் இது. சரிங்க, இப்போ 5வது அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய ஒரு அறிகுறிங்க. உங்களுக்கு மென்டலி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே நல்லா தெளிவா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. இப்போ ஃபாஸ்டிங் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே குழப்பமான ஒரு மனநிலையில உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் மோசமானதா தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சு நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லைங்களா? அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே வேலையை நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு அற்புதமான முறையில் கண்டிப்பாக கிடைக்கும். BNDF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெயின் கெமிக்கல் இந்த ஃபாஸ்டிங் செய்ய ஆரம்பித்த பின்னாடி அதிகரிக்குது. இந்த BNDF எதுக்கெல்லாம் உங்களுக்கு உதவி புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிறது, அது எதுவாக இருந்தாலும் சரி, லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது பயன்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஞாபக சக்தியை இது அதிகரிக்குது. உங்களுடைய மென்டல் ஷார்ப்னஸ் அதிகமாகுது. ஃபாஸ்டிங் செய்யறதுக்கு முன்னாடி எமோஷ்னலி நீங்கள் ரொம்பவே வீக்காக இருந்தீங்கன்னா, சீக்கிரமாகவே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ண ஆரம்பித்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கும்.
உங்களுடைய எமோஷன்ஸை நீங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்க தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஃபாஸ்டிங் நீங்க செஞ்சிட்டே இருக்கும்போது உங்களுடைய பிளட் சுகர்ல அந்த ஸ்பைக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது குறையுது. இந்த பிளட் சுகர் ஸ்பைக்ஸ் அதிகமாகும் போது தான் உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுது. ஆனா இப்போ அது குறைஞ்சிருக்கிறதுனால உங்க மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுது. இதனால இந்த மூட் ஸ்விங்ஸ் குறையுது. இப்படி கிடைக்கக்கூடிய இந்த மென்டல் கிளாரிட்டி இருக்கு இல்லைங்களா, இதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி. கடைசியா அந்த 5 அறிகுறிகளை ஒரு வாட்டி பார்த்துடலாம். முதல் அறிகுறி பசி குறையுது. ரெண்டாவதா நாள் ஃபுல்லா உங்களுக்கு எனர்ஜி ஸ்டேபிளா இருக்கு. மூன்றாவது உங்களுடைய டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது. நான்காவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தூக்கம் மேம்படுது. ஐந்தாவது உங்களுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 5 அறிகுறிகள்ல 2ல இருந்து 3 உங்களுக்கு சரியா இருந்தா கூட உங்க உடம்பு இந்த ஃபாஸ்டிங்கை நல்லா அடாப்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறதையும், உங்களுடைய அந்த ஃபாஸ்டிங் ரொட்டீன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உங்களுடைய ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.